ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ராயல் மான்ஸ்டர் ஹண்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு நகரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைட்டு பூராவே டீமன்ஸ் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அதை ஹண்ட் பண்ணுறதுக்காக பல பேரை நியமிக்கிறாங்க, இருந்தாலும் முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்குது. அதனால இதில் கடுப்பாகிற கிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, அங்க இருக்க ஒவ்வொரு டீமனையுமே நீ கொன்னாகணும் அப்படின்ட்டு களத்துல இறக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்சிரு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த நகரம், அதாவது அந்த வேர்ல்டே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவே இருந்தது, நல்லாவே இருந்தது. அதுக்காகவே இந்த படத்தை ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த டீமன் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் பல படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியே இருந்தாலும் இவங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த வேர்ல்டில் வச்சு பார்க்கும்போது ஓரளவு நீட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.